அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பங்கு சந்தை எப்படி இருந்தது அப்படின்னா, எஸ்டர்டே தான் ஒரு வாலட்டிலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ வாலட்டிலிட்டிங்கிறத விட பொறுமையாக ஏறி பொறுமையாக லாஸ்ட் டைமில் இறங்கியிருக்கு. ஸோ எஸ்டர்டே இருக்கிற கண்டிஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, லோவாக பிரேக் அவுட் பண்ணால் கொஞ்சம் கண்டினியூஸாக ஃபால் ஆகிற மாதிரி தான் இருந்தது. பட் இன்னைக்கு காலையில் ஒரு சில பாசிட்டிவ் நியூஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மேலே ஏறி வழக்கம் போல வார் டென்ஷன்னால கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நாளைக்கு என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்கு. அதாவது 118 பாயிண்ட்ஸ் பக்கம். நிஃப்டி, சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் சைட் க்ளோசிங். ஒரு பெரிய பிளட் பாத்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு நார்மலாக ஓப்பனான இடத்துக்கு பக்கத்தில் நின்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தது. என்ன அப்படின்னா, எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு எக்ஸைஸ் டியூட்டியை கட் பண்ணியிருக்குது நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட். அதனுங்க எத்தனால் கலந்த பெட்ரோல் அப்படின்னா, இப்போ நாம யூஸ் பண்ணுற பெட்ரோல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா E20 பெட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா E22, E25, E27, E30. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனால் கலந்த பெட்ரோல். இதை E22ங்கிறது இப்போ 22% எத்தனால், 78% பெட்ரோல். ஸோ அதே மாதிரி E30ங்கிறது 30% எத்தனால், 70% பெட்ரோல். ஸோ இது ஃபாரின்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இந்தியாவில் இன்னும் நடைமுறைக்கு வரல. அந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கும் அதை பற்றி அவ்வளோவா டீட்டெயில்ஸ் தெரியாது. ஏன்னா நம்ம பெட்ரோல் பங்குக்கு போவோம், பெட்ரோல் போடுங்கன்னு சொல்லுவோம், பெட்ரோல் போட்டுட்டு வந்துடுவோம். ஸோ இன்னைக்கு இந்த ஆர்டிக்கல் எடுத்து நான் படிக்கிறப்ப தான் ஓகே இந்த மாதிரிலாம் இருக்கு போல இருக்கு அப்படிங்கிறத நானே இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வகையான பெட்ரோலை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, எந்த இடத்துல அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் ஸோ எந்த மாதிரி ஊரில் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த எத்தனால் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ நமக்கு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து தான். ஓகேங்களா? ஸோ சோளம், கம்பு அதுலேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எத்தனால் தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு தான் இப்போ வரி விலக்கு நடந்திருக்கு. ஸோ இதன் மூலியமா எந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு growth அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ஸ்டாக்ஸுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்க, இப்போ இதனால பெட்ரோல் விலை குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு E20 தான் போயிட்டு இருக்கு. E22, E30 எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இன்னும் பிரபலமாகல. ஓகேங்களா? ஒரு பிற்காலத்தில் இப்போ இந்த நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதன் மூலியமா ஒரு 4 பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். ஸோ அப்படி டெவலப் ஆகிறப்ப பெட்ரோல் விலை குறையறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது எதுக்காக திடீர்னு இந்த எக்ஸைஸ் டியூட்டி கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக முதல் விஷயமா இருக்கலாம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். இன்னொன்று என்னன்னா, இப்போ வார் டென்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா கச்சா எண்ணெய் இறக்குமதி, அதாவது க்ரூட் ஆயிலோட இம்போர்ட்ஸை குறைக்கிறதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு செலாவணியை சேமிக்க, அதாவது டாலரை நம்ம என்ன சொல்லணும்னா சேவ் பண்றதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம், ஒரு ஃபார்மர்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வரதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பெரும்பாலும் இதை கொண்டு வந்ததுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, க்ரூட் ஆயிலோட இம்போர்ட்ஸை குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் இதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ நம்ம வண்டிக்கு இது செட் ஆகுது அப்படின்னு. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கிற வண்டிகள்லாம் இது செட் ஆகாது, இதுக்குன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுள் இன்ஜின் இருக்கிற வண்டிக்கு மட்டும்தான் ஸோ இந்த எத்தனால் பெட்ரோல் செட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மறக்காம இந்த எத்தனால் பெட்ரோலை நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிட்டு போங்க. அது எந்த ஊர்ல யூஸ் பண்ணிருக்கீங்கிறதும் மறக்காம டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹீட் மேப். இப்போ ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ரெட்டு தாங்க. இப்போ காலையில கூட கொஞ்சம் கிரீன்ல இருந்தது. ஸோ போக போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி இருக்குன்னா, யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் இந்தியா நியூஸ் ஒரு சப்போர்ட்டா இருக்கு. ஒரு 2-3 நாளாவே பாத்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட் நமக்கு ஒரு 2 o'clock ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த டைம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட நியூஸ் சப்போர்ட் பண்ணுது. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்பே நெகட்டிவ்ல ஓப்பன் ஆயிருது இந்த ஈரான் US வார்னால. ஸோ அங்கிருந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம
ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் பணத்தை வந்து வெளியெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ரிலையன்ஸ் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ மற்றபடி ஐசிஐசி பேங்க், கொட்டாக் பேங்க், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. மற்றபடி எல்லா ஸ்டாக்ஸுமே நமக்கு வந்து டவுன் சைட் க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஈக்குவலாக தாங்க இருக்கு. அதாவது ஒரு ரேஞ்ச் பவுண்டு காலையில கூட கொஞ்சம் கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி இருந்தது. பட் போக போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான். நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் 3314 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 880ங்கிறது பாசிட்டிவ், டிக்ளைன்ஸுங்கிறது 2349, அன்சேஞ்சடுங்கிறது 85. 52 வீக் ஹைல வந்து 35 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 80 ஸ்டாக்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஹையா கம்பேர் பண்றதை விட லோ வந்து அதிகமா இருக்கு. இது நமக்கு வந்து ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு தான் இந்த மாதிரி வந்திருக்கு. எப்பவுமே 52 வீக் ஹையும் லோவும் ஈக்குவலா இருக்கும், இல்லைன்னா ஹை வந்து மேல இருக்கும், ஹை வந்து அதிகமா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 52 வீக் லோல வந்து 80 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த 80 ஸ்டாக்ஸுமே கொஞ்சம் மிட் கேப் ஸ்டாக்ஸ் தான், ரொம்ப வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து கிடையாது. அப்பர் சர்க்குலர் 62வும் லோயர் சர்க்குலர் 137 ஸ்டாக்ஸும் நமக்கு வந்து ட்ரேட் ஆயிருக்கு. செக்டார் வைஸ் க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செக்டார் வழக்கம் போல நமக்கு வந்து 500 பாயிண்ட் பக்கம் டவுன் இருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, ஆந்த்ரோபிக் நிறுவனம் வந்து ஆல்ரெடி கொண்டு வந்த ஏஐ மாதிரியே இன்னொரு ஏஐ வந்து கொண்டு வர போறாங்க. அதனால தான் ஐடி செக்டார் வந்து நமக்கு வந்து இந்த அளவுக்கு மறுபடியும் டவுன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கிற ரீசன் வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஸோ மற்றபடி எஃப்எம்சிஜி, ஃபினான்ஸ், மெட்டல், பிஎஸ்யூ பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான். ஸோ பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, அதாவது பேங்க் நிஃப்டி, ஹெல்த், மீடியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி அதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல நமக்கு வந்து ஐசிஐசி பேங்க், ரிலையன்ஸ், மாருதி, எம்என்டம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ இந்த எத்தனால் கலந்த பெட்ரோலோட எக்ஸைஸ் டியூட்டி கட் பண்ணியிருக்கிறது ஆட்டோ செக்டாருக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா அதுக்கான இன்ஜின் வந்து இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தெரியல. பட் ஆட்டோ செக்டார் ஸ்டாக்ஸுக்கு வந்து ஒரு நாள் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கே கொஞ்சம் பரவாயில்ல, மாருதி, எம்என்டம் எல்லாம் கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ மற்றபடி ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெகட்டிவ் தான். டாப் கைனர்ஸ்னா ஐசிஐசி பேங்க், எம்என்டம், கொட்டாக் பேங்க், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், கிராசிம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கைனர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக், அதானி போர்ட்ஸ், எட்டர்னல், ட்ரெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துலாம். இப்போ பேங்க் நிஃப்டி நாம எந்த மாதிரி வந்து எஸ்டர்டே பார்த்தோம்னா அப்படின்னா லோவை பிரேக் அவுட் பண்ணாலே போதும், நமக்கு வந்து ஒரு செல் சைடு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோம்னோ. பட் அந்த இது வந்து ஃபெயில் ஆயிட்டு நமக்கு வந்து ரிவர்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் எஸ்டர்டே ஹையா வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா வந்து எடுத்திருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பத்தி நம்ம நேற்றே வந்து டிஸ்கஸ் பண்ணது தான். ஓகேங்களா? இப்போ இந்த எம் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த எண்டு வந்து எங்க இருக்கு அப்படின்னா 53,847 வரைக்குமே இருக்கு. ஸோ இது வந்து 54,350. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணுது அப்படின்னா ஸோ நமக்கு வந்து 53,847 வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த எம் பேட்டர்ன் நமக்கு செல் சைட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த 54,759க்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டில், 5 மினிட்ஸே போதும், ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து பை சைடு போகணும் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டு கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் பை சைடு, இல்லைன்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் சைடு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும் நமக்கு இந்த இடத்துல வந்து செல் சைடு வந்து ஸ்ட்ராங்கா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 53,847.20. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நிஃப்டி எல்லாம் எஸ்டர்டே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணியிருந்தோம். பட் அந்த ட்ரெண்ட் லைன் டாப்பும் டச் பண்ணல, பாட்டமும் டச் பண்ணல, நடுவில் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த டாப் தான், ட்ரெண்ட் லைனோட பாட்டம்ங்கிறது இந்த டாப் தான். ஸோ நமக்கு இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னா கூட ஸோ நாளைக்கு ஒரு க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஒரு செல்லிங் இவ்வளோ தூரம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு நாளைக்கு. ஸோ இதோ இங்கேருந்து நமக்கு சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக எண்டு டு எண்டு வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நேற்று சொன்ன அதே கண்டிஷன் தான். ஸோ நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா 15 மினிட்ஸ் கேண்டல் நீங்கள் வச்சு, இப்போ நான் 15 மினிட்ஸ் கேண்டல் வச்சு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணிடுங்க. ஸோ கீழே ஒரு க்ளோசிங் வச்சா கூட அந்த இடத்துல வந்து செல்லிங் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்காது. எப்போவுமே லோவை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து செல்லிங் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரெண்ட் லைனை வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் பார்க்கலாம். இப்போ சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டா நமக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இறங்கிட்டு இருக்கு. பட் என்ன ஒண்ணுன்னா ஒவ்வொரு நாள் ஹையையுமே பிரேக் அவுட் பண்ண மாட்டேங்குது. சென்செக்ஸா இருக்கட்டும், நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு வந்து ஒவ்வொரு நாள் ஹையும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணலை. இப்போ நிஃப்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஜோன் வந்து ஒரு ஜூன் 2, அதுக்கப்புறம் ஜூன் 5, அதுக்கப்புறம் 10. ஸோ அதாவது ஒரு ஸ்லைடாகவே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு நமக்கு வந்து வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ சென்செக்ஸ் அதே மாதிரி தான். இன்னைக்கு எடுத்திருக்கிற இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 74,389. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் தான். ஸோ மறக்காம இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணி வச்சுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸுங்கிறது 74,389 சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. இப்போ ஃபின் நிஃப்டி பார்த்துக்கிட்டா நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 24,911. ஸோ இந்த இடம் வந்தால் நமக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் தான். இல்லை அப்படின்னா கூட இன்னைக்கான ஹை கூட நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நமக்கு வந்து ஃபின் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கான ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,400. ஒன்று இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம், இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 13,877 பிரேக் அவுட் பண்ணிட்டு கேண்டல் கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ அதனால இந்த இடம் வந்து நான் ரெசிஸ்டன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி சப்போர்ட்டாக இருந்த இடத்த தாண்டி அந்த லோவையும் தாண்டி நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேங்களா? ஒரு கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. நமக்கு இந்த இடத்துல செல் சைடு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ 13,929 தான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சப்போர்ட்டுங்கிறது 13,690. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான NSE and BSE வந்து கண்டிஷன்ஸ். இந்தியா விக்ஸ் எல்லாம் எப்படிங்க இருக்கு அப்படின்னா ஓகே